ஐ விட்னஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களின் சார்பாக கையிலையே மயிலை, மயிலையே கையிலைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான தலம் நம்ம மயிலாப்பூர். அங்கே கபாலீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி சாய்பாபா திருக்கோயிலுமே ரொம்பவே பிரசித்தி. அந்த திருக்கோயிலுக்கு அருகே கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் திருமண மண்டபத்தில் தொடர்ந்து வருடந்தோறும் நவராத்திரி பெருவிழா 10 நாட்கள் வைபவமாக கொண்டாடிட்டு வராங்க. தரைதளத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக 4 திசைகள்லையும் இருக்கிற மாதிரி 9 படிகள் கொண்ட பிரம்மாண்டமான குலு. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தா ரொம்பவே ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வீடுன்னும் பொழுது ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பொம்மைகளை வைப்போம். இந்த மாதிரி பிரம்மாண்டமான குலு கண்டிப்பாக நம்ம கலாச்சாரத்தை நம்ம குழந்தைங்க புரிஞ்சிக்க தேவை. அது மட்டும் இல்லை, இங்கே அப்படியே இந்த குலுவை சுற்றி வந்தீங்கன்னா திருக்கோயிலின் பிரகாரம் மாதிரி இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான ஆலயத்து இறைவிகள், கற்பகாம்பாள் ஆகட்டும், திரு ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி, கன்னியாகுமரி பகவதி அம்மன், திருவெல்லிபுத்தூர் ஆண்டாள், அங்காள பரமேஸ்வரி, இப்படி பிரதான தெய்வங்கள் ரொம்பவே அலங்காரத்தோடு இருப்பாங்க. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம்.
விட்னஸ் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம எல்லாருமே இன்றைக்கி மயிலாப்பூரில் இருக்கோம். என்ன அங்கே அவ்வளவு சிறப்பு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா திருக்கோயில்களும் சேர்ந்து ரொம்ப பிரம்மாண்டமான நவராத்திரி விழா இங்கே வச்சுருக்காங்க. அங்கே கொலுவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா திருக்கோயில்கள் பெரும்பாலான கோயில்களில் இருக்கக்கூட அம்பாள் சுவாமி இருப்பாங்க. மயிலாப்பூர் இல்லையா, அதனால் கை கொடுக்கும் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரரில் தான் முதல்ல நம்ம இந்த நவராத்திரியை துவங்க இருக்கும். ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் கேட்ட வரம் கிடைக்கும். காலை திருவுடையம்மன் தரிசனம், மதியம் வடிவுடையம்மன் தரிசனம், மாலை கொடியிடை அம்மன், ஆவடியில் இருக்கக்கூடிய அம்பாள். இவங்க 3 பேரையும் இங்கே வந்தால் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்த்துடலாம். அடுத்தது குழந்தை பாக்கியம், கர்ப்ப ரக்ஷாம்பிகை, ரொம்ப அழகா கருகாவூர் தெய்வம். அதனால் தன்னுடைய அருளால் பலருக்கும் அந்த மழலை செல்வங்களை கொடுக்கும் தேவி. இங்கே திருமீயச்சூர் லலிதாம்பிகை, லலிதா சஹஸ்ரநாமத்தின் தலைவி, ரொம்ப அழகான திருக்கோலத்தில் அம்பாள் இங்கே இருக்கா. அடுத்தது ஒற்றை காலில் பஞ்ச அக்னியில் தவம் செய்யும் துக்க நிவாரணி காமாட்சி, நம்முடைய மாங்காட்டு வரப்பிரசாதி இந்த இடத்துல குடியிருக்கின்றாள். அடுத்தது அங்காளிகளுக்கெல்லாம் தலைமை பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வ வல்லமை படைத்த நடுநாட்டு தலத்தில் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி, மேல் மலையனூர் தெய்வம். அவளும் இங்கே சிங்கவாகினியாக காட்சி தருகின்றாள். நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா நவதுர்க்கை வழிபாடுன்னு உண்டு. அந்த நவதுர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது சைலபுத்ரி, பிரம்மச்சாரிணின்னு வரும். அதில் 5வது தெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்கந்த மாதா இங்கே மயில் மீது இருக்கின்றாள். முருகனுடைய யுகம்னு எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, அதனால் கந்தக்கோட்டம் தெரியும், குமரக்கோட்டம் தெரியும். இங்கே வேல்கோட்டம் என்ற வேல் கோயிலும் இருக்குது. அடுத்தது பழம்பெரும் வழிபாடு சப்தமாதாக்கள் வழிபாடு. அதில் எல்லாருக்குமே வாராகி தெரியும். ஆனால் இந்த சப்தமாதாக்கள்னு பார்த்தீங்கன்னா கன்னிகள் 7 பேர், சப்த கன்னிகள், இப்படி நிறைய பேரில் ஆற்றங்கரை குளத்தங்கரை பழைய அம்பாள் கோயில்கள் எல்லாம் இந்த 7வரும் அருள் பாலிப்பார்கள். அந்த 7வரும் இந்த வராகி தெய்வத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான கோலம். அடுத்தது திருவாரூர். திருவாரூர்னு சொல்லும் பொழுது ஆழித்தேர் தெரியும், தியாகராஜர் தெரியும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆதிசங்கரால் சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கமலாம்பிகை, அப்படியே சந்திரபிரையோடு இருக்கக்கூடிய கோலம். சுவாமிக்கு 108 கரணங்கள்னு சொல்லக்கூடியதில் ஒரு 3 அழகான கரணங்களோட சிவபெருமான் வீற்றிருக்கும் கோலம். அது மட்டும் கிடையாது, இங்கே 4 திசைகள்லையும் 9 படிகள் கொண்ட கொலு பொம்மைகள் உண்டு. இங்கே சீதாராமர், ஒரு கல்யாண குலம், எப்பவுமே ஒரு மங்களம் தரும் சீதாராமர் அப்படின்ற ஒரு அற்புதமான வைணவ தெய்வத்தின் அழகான திருவுருவச் சிலை. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் யாருன்னா பக்திக்கு ஆண்டாள், புரட்சிக்கு ஆண்டாள். திருவில்லிபுத்தூரின் அற்புதமான தெய்வம், கையில் கிளி தாங்கிய ஆண்டாளும் இங்கே இருக்கின்றாள். அடுத்தது லக்ஷ்மி நாராயணர். புரட்டாசி மாதம் ஒரு பக்கம் அம்பாள்னா இன்னொரு பக்கம் கோவிந்தருடைய வழிபாடு தானே, அதனால் இங்கே பத்மாவதி தாயாரோடு இருக்கும் கோவிந்தரும் இருக்கின்றார். மண்டைக்காடு பகவதி, நாகர்கோயில் பக்கம் சோட்டானிக்கர பகவதி எல்லாம் தெரியும். இந்த மண்டைக்காடு பகவதி தான் தோன்றியவள், புற்று வடிவத்தில் தோன்றிய ஒரு அற்புதமான அன்னை. ஆண்கள்லாம் எப்படி இருமுடி கட்டிண்டு சபரிமலைக்கு போவாங்களோ அது மாதிரி பெண்கள் இருமுடி கட்டிண்டு அவளுக்கான நேர்த்திக்கடனாக இருமுடியை தாங்கி கொண்டு செல்வார்கள். திருச்செந்தூர் வரை போவீங்க, ஆனால் நிறைய பேருக்கு இந்த முத்தாரம்மன் தெரியணும், சிலருக்கு தான் தெரியும். புலசைப்பட்டினம் அங்கே இருக்கக்கூடிய முத்தாரம்மன் தலங்களுள் நீர்த்தலம்னு சொல்லக்கூடிய திரு ஆனைக்காவின் இறைவி அகிலாண்டேஸ்வரி. அடுத்தது பாரதம், பாரதத்தின் எல்லை, முக்கடல் கூடும் இடத்தில் நம்மை காக்கும் கன்னியாகுமரி மூக்குத்தி அழகி. நிறைவாக பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரத்து துர்கை கம்பீரமாக நின்ற கோலத்தில் இருக்கின்றாள். இவர்களுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி நடுநாயகமாக இருப்பது சன்னதி மாதிரி துவார பாலகிகளோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆணவம், கோபம் இதெல்லாம் அடக்கி ஆளும் இந்த மகிஷாசுர மர்தினி மும்மூர்த்தி. அவர்களுடைய சக்தியோடு முப்பெரும் தேவியரின் அம்சமாக இருக்கும் அந்த மகிஷாசுர மர்தினி, இவதான் நவராத்திரியின் நாயகி. அவளுடைய தரிசனமும் நீங்கள் நிறைவாக இருக்கும். பிரம்மாண்ட குலுவையும் பார்க்கலாம். 4 திசையிலுமே குலு. கிழக்கு நோக்கி ரொம்ப கலசத்தில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி இங்கே வழிபாடு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, அப்படியே திருவரங்கத்து ரங்கநாதர் கிடந்த கோலத்தில். மேலே பார்த்தீங்கன்னா ராம லக்ஷ்மண சீதைன்னு ராமர் குடும்ப அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான திருவுருவங்கள். இங்கெல்லாம் திருமால் அடியவர்கள்னு திருமண்ணோடு இருப்பாங்க.
இன்னொரு திசையில பார்த்தீங்கன்னா எல்லா திருக்கோயில்களின் இறைவியும் இருப்பாங்க. திருவக்கரை வக்ரகாளி அம்மன், வைத்தீஸ்வரர் திருக்கோயில் அம்பாள், தபஸ்காமாட்சி, மனோன்மணி, பிரதோஷநாயகர், இப்படி நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், சமயபுரத்து மாரியம்மன், இப்படி எல்லா திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய பிரதான இறைவிகளும் இருப்பாங்க. இந்த பக்கம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நவதுர்க்கைகள், அதே மாதிரி 6 குழந்தைகள் தாமரையில் இருக்க கார்த்திகை பெண்கள் முருகனை பாராட்டி சீராட்டி வளர்க்கும் காட்சி. இங்கே சப்த ரிஷிகளும் இருக்காங்க. சுவாமி கைலாய காட்சியில் இருக்காங்க. இங்கே சப்த ரிஷிகள், அஷ்ட பைரவர், அவர்கள் காசி கஷேத்திரத்தில் இருப்பவர்கள், அவர்களும் இருக்கிறார்கள். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பெரிய பாளையத்து பவானி அம்மன், அந்த திருமுகத்தை பார்த்தாலே அவ்வளவு கருணை. இப்படி எல்லா திருக்கோயில்கள் அம்பாள், மூக்காம்பிகை, இப்படி எல்லா அம்பாலும் இருக்கும் பொழுது இங்கே ரொம்பவே ஒரு அழகான கொஞ்சம் ரேர் பீஸ்னே சொல்லலாம். எல்லார் வீட்லேயும் இருக்காது. சூரிய சந்திர அங்காரக புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேதுன்னு நவகிரகத்துக்கான ஒரு அற்புதமான குட்டி குட்டியான திருவுருவச் சிலைகள் இங்கே உண்டு. ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த 9 பேரை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சந்திக்கணும். அவர்களின் தோஷம் நீங்க அம்பாள் நவகிரக நாயகியாக இருக்கின்றாள். இது 4வது பகுதி, நிறைவு பகுதி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கமலாம்பிகை, முப்பெரும் தேவியர்கள் மும்மூர்த்திகளோடு இருக்கக்கூடிய திருக்கோலம், கோமாதா, பார்த்தசாரதி, ஐஸ்வர்யேஸ்வரர், இப்படிப்பட்ட ரொம்ப அழகான பொம்மைகள். அந்த திருமுகங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கருணையாக இருக்கக்கூடிய கலை பொருந்திய முகம். இப்படி ஒரு பேக்டாக 4 திசைகள்லையும் நவராத்திரியை பார்க்கும் பொழுது ரொம்பவே பேரானந்தமாக இருக்கும். அம்பாள் இந்த 9 நாட்கள் தவம் இருந்து 10ஆம் நாள் அசுரனை சம்ஹரிக்கின்றாள். அதுதான் நவராத்திரி. நாமும் அம்பிகையை தவம் இருந்து 10ஆம் நாள் விஜயதசமி அன்று அவள் அருளாலே வாழ்க்கையில் வெற்றி பெற்று நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த நவராத்திரி 9 நாட்களில் நாமும் அம்பாளை வேண்டி தவம் செய்து அவள் அருளால் 10ஆம் நாள் அவள் எப்படி வெற்றி பெறுகின்றார்களோ அதே வெற்றியை அம்பாள் நமக்கும் கொடுப்பா. அவள் அருளோடு வெற்றி பெற்று வாழ வேண்டும். இதுதான் நம்ம எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்க வேண்டும். நவகிரக நாயகி, நவராத்திரி நாயகி நமக்கு அருள் தருவாள். ஓம் சக்தி பராசக்தி. அடியேன் உங்களோடு திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். நன்றி, வணக்கம். Thank you.